நானும் உன்னையே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். கொஞ்ச நாளாக உனக்கு முகமே சரியில்லை. யார்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன் இல்லையா, அதான் படிக்கிறத பற்றியே யோசனையாக இருந்துட்டேன். இனி ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. இனி ரிலாக்ஸாக இருப்பேன். ஆமாம், எனக்காக ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? நேரத்தோட சாப்பிட வேண்டியதானே? அது எப்படிப்பா ஒருத்தரை விட்டுட்டு சாப்பிடுறது? மற்ற வீட்டில் எப்படியோ, இங்கே எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்துதான் சாப்பிடுவோன்னு உனக்கு தெரியாதா? ஆமா சபரி, ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டாதான் நம்ம குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம் வரும். சபரி, அவங்க இஷ்டப்படும்போது தனித்தனியாக சாப்பிட்டு என்ன புண்ணியம்? ஒரே வீட்டுக்குள்ள இப்படி இருக்கிறது நல்லா இருக்குமா? அதெல்லாம் சரிண்ணே. நீங்க பெரியவங்க, சாப்பிடாம வெயிட் பண்றதுல நியாயம் இருக்கு. ஆனா சாயிரா பாவம், அவ சின்ன பொண்ணு இல்லையா? அங்கிள், நான் என்ன சின்ன பொண்ணா? என் கிளாஸ்க்கு வந்து பாருங்க, நான் தான் பெரியவ. எல்லாருமே என்னை விட குள்ளம்தான். வாலு, நேரத்தோட படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்தாதானே காலையில தெம்பா ஸ்கூலுக்கு போக முடியும். அங்கிள், நான் காலையில ஸ்கூலுக்கு போற அவசரத்துல முன்னாடியே சாப்பிட்டுடுறேன். மத்தியானமும் ஸ்கூல்ல சாப்பிடுறேன். ராத்திரி ஒரு நேரமாவது உங்க கூட சாப்பிடலாமேன்னு தான் அங்கிள். ஆனா இப்பெல்லாம் நீங்க ரொம்ப லேட்டா வரீங்க அங்கிள். சரி சரி, இனிமே அங்கிள் நேரத்தோட வந்துடுறேன். ம். கொஞ்சம் குழம்பு எடுங்க. என்ன இவன் வந்து இங்க நிக்குது?
நீ என்னடா இங்க? என்னடா அது புது பழக்கம்? ஏண்டா என்ன குடிக்காதுன்னு அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நீ வந்து குடிச்சிட்டு இருக்க, அதுவும் எனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்க. சொல்லுடா, என்னாச்சு? ஆனந்த் உன்னை தான் கேட்குறேன், என்னாச்சு? இன்னைக்கு காலையில் நம்ம பிரியாவை பார்த்தேன். நம்ம பிரியாவா? யாரு? நாம 4th இயர் படிக்கும்போது ஜூனியராக வந்து சேர்ந்தாள் அவடா. அவளை நீ எங்கடா பார்த்து? அவளுக்கு கடந்த காலமே மறந்து போயிடுச்சாண்டா. இப்ப நடக்கிற எதையும் அவளால் புரிஞ்சுக்க முடியலையா? நாம படிக்கும்போது நம்ம காலேஜ்லேயே ஒரு தேவதை மாதிரி உள்ள வந்துட்டு இருப்பாளே, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குடா. மற்ற காலேஜ் பசங்களும் பின்னாடி தானே இருந்தாங்க, அது எப்பறம் மறக்க முடியும்? அப்படிப்பட்டவன் இன்னைக்கு தன் நிலை மறந்து ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன். என்னை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணாலோ என்னவோ தெரியல, ரோடுன்னு கூட பார்க்காம குறுக்க ஓடி வந்தா. அப்ப வேகமா வந்த ஒரு வண்டி அவன் மேல மோதிடுச்சு. அவளுக்கு ஒன்றும் ஆகல. நல்ல வேலை, பெருசா அடிப்படல. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இந்த விஷயம் தான் உன் மனசை பாதிச்சிருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சிக்க மாட்டேன்ல? என்ன? குடிக்க போனோன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீ எனக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி தனியாக வந்து உட்காந்தா? முதல்ல கார் ஓட்டுறவன் துணை கால் இல்லாமல் ஓட்டுறான். தட்ஸ் ஓகே. பேரர் சார், எனக்கு யூஷுவல் ட்ரிங்க்கு சார் கொஞ்சம் லைட்டாக கொடுங்க. ஓகே சார். டேய், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறா. எனக்கு போதும்டா. சியர்ஸ். சியர்ஸ் ஃபார் குட் ஹெல்த். Cheers. All right, bottoms up. Cheers. Hey, வா வீட்டுக்கு போலாம். சரி, பாத்தோடா.
உஷா. ம்ஹும்ஹும். ச்சே. Hey, what is this? கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லை. ஒன்ஸ் எடுக்கலன்னா திரும்ப பண்ணக்கூடாது. ஐயோ உஷா, வேண்டாம் சாமி. கஷ்டப்பட்டு ஏற்றின போதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் இறக்கிடுவான். ச்சே. என்ன இவரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ச்சே. ச்சோ, இவரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரே. உஷா, ஆனந்த் ஃபோன் எடுக்காமல் விடலாம் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஃபோன் எடுக்கலன்னா நாளைக்கு நம்மளை பார்க்கும்போது நமக்கு கடை வச்சிருவோம்ல. சரி, எடுத்து பேசி தான் ஆகணும், வேறு வழியில். ஹலோ, என்ன உஷா அந்த நேரத்தில்? ஹலோ, என் புருஷன் கிட்ட ஃபோனை கொடுங்க. என்னது, நட்ராஜ் கிட்டேயா? ஆமா, அவர் தானே என் புருஷன். சத்தியமாக அவன் தான் உன் புருஷன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் கூட இல்லையே. பொய் சொல்லாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் அவர் உங்க கூட தான் இருக்காருன்னு. இல்லை உஷா, சத்தியமாக அவன் கூட இல்லை. ஏன் தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா நான் சண்டை போடுவேன்னு அவரை பாட்டுக்கு விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்பிட்டீங்களா? இந்த பாரு உஷா, நான் அவனை பார்க்கவே இல்லை. பொய் சொல்லாதீங்க அவினாஷ். சுத்துற பூமி ஒரு நாள் நின்னாலும் நிக்கும். உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரு நாள் கூட சந்திக்காம இருக்கவே மாட்டீங்க. சந்திச்சோம். ஆனால் நானும் அவனும் சேர்ந்து தண்ணி அடிக்க போகல. இப்பதான் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப சேர்ந்து போய் தண்ணி அடிக்கலன்னு சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இரு உஷா, நான் போனை அவன்கிட்டயே கொடுக்கறேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அந்த பொண்ணு கூட இப்படிதான் அவன் வாழ்க்கை நடத்துறான்னு தெரியலடா சாமி. என்ன பேச்சே காணோம்? இல்லை உஷா, சத்தியமாக அவன் என் கூட இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வேற ஒரு விஐபி கூட அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் அப்புறம் பேசுவோம்ட்ட. என்ன வேற ஒரு விஐபியா? யார் அந்த புது குடிகாரன்? புது குடிக்காரன் தான், ஆனால் அவன் இன்னைக்கு மட்டும் தான் குடிச்சிருக்கான், நாளைக்கெல்லாம் குடிக்க மாட்டான். போதுமா? ஆமா,
அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? இந்த அவினாஷ் சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி. இந்த வீணா போன பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுறதை நிறுத்துங்க. முதல்ல என் புருஷனை என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் போனை கட் பண்றேன். பா, இந்த ஓலப்பாயில் ஏதோ பேஞ்ச மாதிரி பாரு தொண பிஸ்டே இருக்காடா அவன். இப்படி தான் இந்த நட்ராஜிவை கூட குடும்பம் நடத்துறானோ தெரியலடா. இவன் எங்கே போய்ப்பா? சரி, நாம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பவே சொன்னேன்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு. கவலைப்படாத, நான் உனக்காக ஃபுல்லு வாங்கி வச்சிருக்கேன். டேய், எனக்கும் ஃபுல்லு வேணாம் ஆஃபும் வேணாம்டா. நீ உடனே உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஏன்னா வேணான்ற, நல்ல சரக்கு தான், உன் பிராண்டு தான். டேய், தண்ணி சாப்பிட்டல நீ? மச்சக்காரன்டா நீ. டேய், நான் எப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா. ஆமாம், நீ உன் பொண்டாட்டிகிட்ட ஏன் பேசலை? டேய், என்னை கழட்டி விட்டுட்டு போனல, யார் கூட போய் நீ ட்ரிங்க் பண்ண சொல்லு. டேய், அவர் உனக்கும் தெரிஞ்ச விஐபி தான்டா. ஆனால் அவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆகிடுவ. யாரு சொல்லு பார்க்கலாம், நான் ஷாக் ஆகிறேன். நான் அதெல்லாம் இப்போ நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமாம், உன் பொண்டாட்டி பற்றி கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் இருக்க. டேய், பொண்டாட்டியாடா ஓ பிசாசுடா. டேய், அவளை பற்றி பேசாத, எனக்கு வாமிட் வருது. சரி சரி, நீ வேற ஏதாவது பேசு. சரி, நான் அந்த விஐபியை வீட்டில் விட்டு கிளம்புறேன். நீ ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போய் சேரு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேச ஆகட்டேன். புரிஞ்சுதா? டேய், நான் எவ்வளோ தண்ணி அடித்தாலும் கரெக்டாக வீட்டுக்கு போவேன்டா. ஆமாம் ஆமாம், நீ தண்ணி அடித்தா எவ்வளோ ஸ்டடியாக வண்டி ஓட்டுன்னு எனக்கு தெரியும். நான் வச்சிட்டுமா? என்ஜாய்டா, என்ஜாய். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய்.